நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொழுது விடியும் போது ஊர் மக்கள்லாம் வருவாங்க. சிலை காணாம போனதுக்கு காரணம் மேல் சாந்தி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் உத்தரவு போட வேண்டி வரும் உன்னை சிறையில் அடைக்கிறதுக்காக. கூடாது, அந்த மாதிரி செய்யாதீங்க. எங்களை காட்டி கொடுத்துட்டு நீ தப்பிக்கலாம்னு நினைச்சா அது மட்டும் முடியாது. இப்பவே நாங்க ஆட்களை கூப்பிடுவோம். சிலையை அபகரிச்சவன நாங்க கையும் களவுமா புடிச்சிட்டோம்னு சொல்லுவோம். வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கோயிலை பூட்டி சாவி எடுத்துட்டு வாங்க. எனக்கு பயமா இருக்கு. இப்படி பயந்துகிட்டு இருந்தா ஆபத்துல தான் போய் முடியும். சொல்றதை கேளுங்க, சீக்கிரம் போங்க. அட போய் பூட்டுங்க. அம்மா, மகமாயி தேவி, திடீர்னு கோயில் சில காணாம போன விஷயத்த இப்படி ரகசியமா வச்சிருக்கிறது நல்லதா? கோயில் நடைய என்னைக்கா இருந்தாலும் தொடக்கத்தான் செய்வாங்க. தேசத்தோட குலதெய்வ கோயில் இல்ல. உண்மைகள் வெளியே தெரியும் போது பல பிரச்சனைகள் வரும். மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நம்ம 2 பேரும் தான். நாம அதுக்கு சரியான பதிலையும் சொல்லலாம். என்ன பதில சொல்ல போறோம்? கோயிலோட சாவி மேல் சாந்தி கிட்ட தானே இப்பவும் இருக்கு. அப்படின்னா சிலை காணாம போனா அது மேல் சாந்திக்கு தெரிஞ்சுதானே போயிருக்கணும். அப்படி இல்லாம கல்லால செஞ்ச சிலை தானா பறந்து போக முடியாது இல்லையா? அதுவும் சரிதான். அதனால மேல் சாந்திய குற்றவாளியாக்கி நாம 2 பேரும் தப்பிச்சிடலாம். இப்போதைக்கு வேற எதுவும் தேவையில்ல மாமா. இருக்கு. யாருக்கு தெரியலைனாலும் உண்மை நமக்கு தெரியணும்ல. சிலையோட சக்தியை களங்கப்படுத்துறதுக்கு தானே நம்ம முயற்சி பண்ணோம். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாமலேயே அந்த சிலை எங்க போயிருக்கும்? இதுக்கு பின்னால யார் இருக்காங்க? என்ன மாயவித்தை செஞ்சு அந்த சிலையை கடத்தி இருப்பாங்க? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும். ஒருவேளை நம்மளோட நடவடிக்கைகள் துல்லியமா தெரிஞ்ச யாராவது இருக்குமோ? அது அந்த சன்னியாசினியா இருக்குமோ? அப்படி இருக்காதுன்னு சொல்றதுக்கும் நம்மளால முடியாது இல்லையா? விசாரிக்கணும். இத பத்தி முழுசா நாம தெரிஞ்சுக்காத வரைக்கும் நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் ஆபத்துல தான் முடியும். இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள்லாம் அப்படித்தானே இருக்கு பாத்திவா. அந்த மந்திரக்காரி ஏதாவது செஞ்சிருப்பாளா மாமா? தேவையில்லாம பேசாத. அப்படின்னா நம்ம கையில தீர்த்தத்தை கொடுத்து அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? நாம மந்திரக்காரி கிட்ட விஷயத்த சொல்லலாம். நாமளா இத சொல்லக்கூடாது. நடந்தது சன்னியாசினியோட மாய வேலையா இருந்தா அது நம்ம மந்திரக்காரிக்கு கண்டிப்பா தெரியும். அவங்க கொடுத்த தீர்த்தத்தை தெளிக்காமலேயே அந்த சிலை காணாம போயிருக்குல்ல. மந்திரக்காரிக்கா இல்ல சன்னியாசினிக்கா அதிக சக்தி இருக்குதுன்னு நாம பொறுத்திருந்து பாப்போம். நாம 2 பேரும் பொய் சொல்லுவோம். தீர்த்தத்தை தெளிச்ச உடனேயே அந்த சிலை காணாம போயிடுச்சுன்னு. நீங்க சொல்றது சரிதான். வா. உண்மையை சொல்லணும்னா கோயில் சன்னிதானத்துல கொஞ்ச நேரம் தியானம் பண்ணதுனாலதான் மனசு சந்தோஷமா இருக்கு. இனிமேதான் ஓய்வு எடுக்கணும். ராத்திரி நீங்க சுத்தமா தூங்கவே இல்லையே. அதுக்கு என்ன, அன்னதானத்துக்கான நாள் வர வரைக்கும் நாம ஓய்வு எடுக்கலாம் இல்லையா? மகாராஜா, உங்களை பார்க்கறதுக்காக உங்க நாட்டுல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. வந்தவங்க எதை பத்தி என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க? ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மகாராஜா,
தேவியோட கருணையால வந்தவங்க நிச்சயமா கெட்ட செய்தியோட வந்திருக்க மாட்டாங்கங்க. வந்தவங்க எங்க தங்கி இருக்காங்க? கோவில் நடையில உங்களை பார்த்து பேசணுங்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சம்மதிச்சா நான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாம், நான் அவங்கள அங்கேயே போய் பாத்துக்கிறேன். நானும் வரேன் மகாராஜா. நீங்க வர வேண்டாம். உன்னிமயமும் குழந்தையும் தனியா இருப்பாங்கல்ல. இந்தா சாவி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். பெரியவரே, நேத்து ராத்திரி எங்க குலதெய்வ கோயில் மகமாயி கோமா இருக்கிற மாதிரி அவர் கனவு கண்டு பயந்து எழுந்துட்டாரு. இன்னைக்கு பாருங்க, ஊர்ல இருந்து ஏதோ விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு தேவி இடம் கொடுக்க மாட்டா மகாராணி. நீங்க கவலைப்படாம இருங்க. உங்கள் விஜய். இப்படி ஒரு அபசகனம் நடந்த பிறகு கோயில் நடையை அடைச்சு சோழி போட்டு பார்க்கணும்னு நீங்க முடிவு பண்ணது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஒரு தீவிர பக்தையான மகாராணியோட உடம்புல ஒரு கெட்ட ஆவிய புகுத்தி இருக்காங்கன்னா எல்லா மந்திர சக்திகளும் தெரிஞ்ச ஒரு மந்திரவாதியால மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு எதிரி நமக்கு யார் இருக்கா? சோழி போட்டு நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? நீங்க தேசத்துல இல்லாததுனால யாராவது சதி பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகத்தினால நான் சொல்லல, அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் உடனே பரிகாரம் பண்ணணும் மகாராஜா. அதுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது மகாராணிய கோவிலுக்கு வரவிடாம தடுக்கணும். அப்படி ஒரு உத்தரவு போட பார்த்திபன் முடியாதுன்னு சொன்னானா? சொன்னது பார்த்திபனோட மாமா. பார்த்திபன் அதுக்கு தலையாட்டினாரு, அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் மல்லிகா அவரோட மனைவி இல்ல. தேச மக்களுக்காகவும் சொந்தக்காரங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ற ஒரு அப்பாவி பொண்ணு. அப்படி இருக்கிற மல்லிகாவை கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு பார்த்திபனால எப்படி முடியும்? இதையெல்லாம் யோசனை பண்ணி தான் பெரிய மாமா அப்படி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு பாதியிலேயே தீர்த்த யாத்திரையை முடிச்சிட்டு என்னால வர முடியாது. இந்த விஷயத்துல இன்னும் நாம தாமதிக்க கூடாது. இல்ல, தாமதிக்க வேண்டாம். இப்போதைக்கு மல்லிகா கோயிலுக்குள்ள போக வேண்டான்னு மல்லிகாவுக்கு நான் ஒரு செய்தி ஓலை கொடுக்கறேன். அதே மாதிரி பார்த்திபனுக்கும் பெரிய மாமாவுக்கும் தனித்தனியா செய்தி ஓலை அனுப்புறேன். மல்லிகாவோட சரீரத்துல புகுந்திருக்கிற கெட்ட ஆவிகளை விரட்டி அடிக்கிறதுக்கான பூஜையை நடத்தவும், கோயில்ல இதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு முறைப்படி கோயில் நடைய திறக்கணும்னு நான் உத்தரவிடுறேன். இந்த காலகட்டத்துல நீங்க வர முடியாத காரணத்தினால இப்படிதான் நீங்க செஞ்சு ஆகணும். இதுக்கப்புறமும் பிரச்சனை சரியாகலன்னா என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் தேசத்துக்கு திரும்பி வரேன். விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டு தயானந்தன் தீர்த்த யாத்திரைய பாதியில விட்டுட்டு வருவாரா? அதுக்கான முன்னேற்பாடுகளை நாம உடனே செய்யணும். தயானந்தனோட முடிவு நமக்கு சாதகமா இருக்கும்.
தயானந்தன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவான். அதுக்கு பதிலா கோவில திறந்து பூஜை பண்ணணும்னு உத்தரவு போடுவான். அப்போ கோயில்ல பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாம எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிடும் இல்லையா? அதுக்கப்புறமும் பூஜை நடக்கலனா மகாராஜா சொன்னா பூஜை நடந்துதானே ஆகும்? இல்ல, ஒரு காலம் நடக்காது. அந்த தேவி மகமாயி உத்தரவு போட்டாலும் பூஜை நடக்காததுக்கான எல்லா அறிகுறிகளும் அங்க இருக்கும். அந்த அளவுக்கு மோசமான சம்பவம் அங்க நடக்க போகுது. அத கேள்விப்பட்ட தயானந்தன் அடுத்த நிமிஷமே தீர்த்த யாத்திரையை நிறுத்திட்டு இங்க வந்துருவான். அதுதான் அவனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் கடைசி யாத்திரையா இருக்கும். என்னங்க, நம்ம தேசத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் தேசத்துக்கு அப்புறம் சிந்திக்கிறதுனா உன்னையும் குழந்தையும் பத்தி தான். அதுக்கான அவசியம் தான் இப்ப இல்லையே. நீங்க தான் என் கூட இருக்கீங்கல்ல. ஊர்ல இருந்து வந்தவங்க கிட்ட பார்த்திபனும் பெரிய மாமாவும் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எழுதி கொடுத்து அனுப்பியிருக்கீங்கல்ல. அதனால தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தன்னை பத்தின சுகதுக்கங்களை எல்லாம் மறந்து கோயிலுக்கு போய் மத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்றவதான் மல்லிகா. பாவம், மல்லிகாவை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. தற்சமயத்துக்காக எடுத்த முடிவு தானே இது. அதானே தவிர மல்லிகா காலம் பூரா கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு நீங்க ஒன்னும் சொல்லலையே. தேசத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நமக்கு இந்த தீர்த்த யாத்திரை வேணான்னு தோணுது. எனக்கு நீங்க அப்படியெல்லாம் சொல்லலாமா? அது தெய்வ குத்தம் ஆயிடாதா? நீ சொல்றது உண்மைதான். ஆனா தேசத்து மேலேயும் எனக்கு பாசம் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க உண்மையா? மகேஸ்வரி அம்மா, என்னாச்சுமா? இதோ பெரிய மகாராஜா செய்தி போல அனுப்பியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? காரியஸ்தரும் ஜோசியரும் சேர்ந்து பெரிய மகாராஜா கிட்ட என்ன பத்தி ஏதோ போய் சொல்லிருக்காங்கம்மா. சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்டவங்க இல்ல. அப்புறம் எப்படி பிடிக்காதவங்க கிட்ட சொல்ற மாதிரி எனக்கு எழுதியிருக்காரு. நான் கோயிலுக்கு போக கூடாதுன்னு. என்ன அவ சொந்த மக மாதிரி தானே அவர் பாத்துக்கிட்டு இருந்தாரு. தயானந்தன் அப்படி சொல்லிருக்காருன்னா நிச்சயம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்? நீ கோயிலுக்கு போகும்போது ஏதாவது தோஷங்கள் நடக்கும்னு தானே இங்க சொல்லி போட்டு பார்த்தப்ப தெரிஞ்சது. தேவி எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீ என்ன நினைக்கிறங்கிறது சோழி போடும்போது தெரியணுங்கிற அவசியம் இல்லையே. நீ அரண்மனையை சேர்ந்தவளா இருக்கிறதுனால கோயில் காரியஸ்தர்களுக்கு உன்னை கோயிலுக்குள்ள வரவேண்டான்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இல்ல. காரியஸ்தர்கள் பார்த்திபனை பார்த்ததுனாலையும் பிரயோஜனம் இல்ல. ஒரு பக்தைய கோயிலுக்குள்ள வரவேண்டான்னு சொல்ல தற்காலிகமா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பார்த்திபன் சொல்லிட்டான். என் மேல இருக்க பாசத்தாலதான் சின்ன மகாராஜா அந்த மாதிரி சொல்லிருக்காரு. அது எப்படி சொல்ற? சின்ன மகாராஜா காரியஸ்தர் கிட்ட கோவமா பேசிட்டாரு. அவரோட மனைவியான நான் இந்த தேசத்துக்கு தோஷம் வர மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன்னு. பார்த்திபன் அப்படி சொல்றத நீ கேட்டியா? இல்ல, ரேணுகா சொன்னா. ரேணுகாக்கு எப்படி தெரியும்? ரேணுகா கிட்ட அவர் தான் சொன்னாரா? ரேணுகா கிட்ட தானே உன் புருஷன் எல்லா விஷயங்களையும் சொல்றான். இருந்தும் நீ நம்புறியா? எப்படி நம்பாம இருக்க முடியும்? என் மேல இருக்க பாசத்தால தானே என் புருஷன் அப்படி சொல்லிருக்காரு. ஓ,
அப்ப பெரிய மகாராஜா தயானந்தனுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படி நான் சொல்லல. பெரிய மகாராஜாவுக்கும் மாயம்மாவுக்கும் என் மேல தனிப்பட்ட பாசம்தான், அது எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா எதுக்காக நீ கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு ஓலை அனுப்பியிருக்காரு? அது கோயில் இருக்க எல்லாரும் போய் அவர்கிட்ட சொன்னா அவரு நிச்சயமா ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அப்புறம் எதுக்கு அழற? மாமா கிட்டயும் பார்த்திபன் கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லு. நாளைக்கு கோயில சுத்தப்படுத்த போறோம். சுத்தப்படுத்துற பூஜை முடிஞ்சா எல்லா தோஷங்களும் போயிடும். அதுக்கப்புறம் நீ தாராளமா கோயிலுக்குள்ள போகலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு இப்ப ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் புருஷனுக்கு பக்தி பிரார்த்தனை எதுவும் பிடிக்காம இருந்தது. தேவைன்னு வந்ததும் கோயில் விஷயத்துல எவ்வளவு ஈடுபாடா இருக்காரு பாத்தீங்களா? அப்படின்னா அவரை நிச்சயமா மனசு மாறிட்டா இருந்தானே அர்த்தம். இருக்கலாம் மல்லிகா. நீ போ. பாவம்மா, நீ உனக்கு பாசம் வைக்கதான் தெரிஞ்சிருக்க, வாழ தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாளைக்கு விடியும் போது கோவிலை சுத்தப்படுத்துறதுக்கான பரிகார பூஜைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். சூரியன் உதிக்கிற அதிகாலை பொழுதுல தான் கோயில் நடைய திறப்பாங்க. அப்படி சுப முகூர்த்தத்துல நட திறக்கும் போது இந்த தேசமே நடுநடுங்கி போற அளவுக்கான ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கும். இந்த தேசத்துல இருக்கிற குலதெய்வத்தோட கோவில் சிலை காணாம போயிருக்கு. நீங்க 2 பேரும் புத்திசாலித்தனமா நடக்கக்கூடிய சுப முகூர்த்தமும் அந்த நேரத்துல தான் நடக்க போறதுன்றத மறந்துடாதீங்க. சிலை காணாம போனதுக்கு காரணம் மேல் சாந்தி தானே நீங்க உறுதியா சொல்லுங்க. அதுக்கு தேச மக்களை சாட்சியா வச்சு மேல் சாந்தியை நீங்க மாறி மாறி கேள்வி கேட்கணும். சத்தியம் தர்மத்துக்கு பயந்து வாழ்றவர் தான் அந்த மேல் சாந்தி. நாம என்னதான் சொன்னாலும் அவர் அதை நிச்சயமா கேட்க மாட்டாரு. தர்மத்தை மட்டுமே நினைச்சு வாழறவங்கள சுலபமா ஏமாத்திடலாங்கிறது தெரியுமா? எப்பவும் கோவிலுக்குள்ள போறது மேல் சாந்தி மட்டும் தானே? அப்படி இருக்கும்போது சிலை காணாம போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மேல் சாந்தி தானே நீங்க தீர்மானமா சொல்லணும். சிலையும் ஆபரணங்களையும் கொள்ளையடிக்கிறதுக்காக வட தேசத்திலிருந்து வந்த கொள்ளக்காரங்களுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சது மேல் சாந்தி தானே நீங்க சொல்லணும். உங்களுக்கு இது ரகசியமா தெரிஞ்ச செய்தின்னு தேச மக்களுக்கு முன்னாடி நீங்க பகிரங்கமா அடிச்சு சொல்லணும். தேவையானவங்களை சாட்சி சொல்ல வச்சு நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு நீங்க சாதிக்கணும். எனக்கு தெரியும் சிலை காணாம போனதுக்கு காரணம் மகமாயியோட மாய லீலைன்னு. மாய லீலைகளால மறைஞ்சு போன மகமாயிக்கு திரும்பவும் இந்த கோவிலுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கவே கூடாது. மூலஸ்தானத்தை மட்டும் இல்ல, கோவிலையே மொத்தமா பூட்டணும். அங்க பூஜையும் பிரார்த்தனையும் நடக்காததுனால அந்த கோவிலோட புனிதம் கலங்கப்படும். தேவி இனிமே அங்க இருக்கவே மாட்டா. அப்படி அங்கிருந்து போன தேவிக்கு திரும்பவும் அந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு என்னோட துர்தேவதைகள் அந்த கோவிலை ஆக்கிரமிச்சிடும். போங்க, உங்களோட லட்சியம் நிறைவேறதுக்காக புத்திசாலித்தனமா செயல்படுங்க.